தமிழகத்தின் மேல் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எப்போதும் தனி பிரியம் உண்டு. அதனால்தான் தமிழகத்திற்கு மட்டும் 11 மருத்துவக் கல்லூரிகள் அளிக்கப்பட்டுள்ளன. கொரோனா தடுப்பூசி ஒத்திகை பணிகளை பார்வையிட சென்னை வந்த மத்திய அமைச்சர் ஹர்ஷவர்தன் பேச்சு. இந்தியா முழுவதும் 736 மாவட்டங்களில் கொரோனா தடுப்பூசி செலுத்த 2ஆம் கட்ட ஒத்திகை நேற்று நடைபெற்றது. தமிழகத்தில் 190 மையங்களில் இந்த பரிசோதனை நடைபெற்றது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தடுப்பூசி ஒத்திகையை பார்வையிட்டு ஆய்வை தொடங்கிய மத்திய மந்திரி ஹர்ஷவர்தன் அதைத் தொடர்ந்து ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் ஆய்வை மேற்கொண்டார். பிறகு பெரியமேட்டில் உள்ள பொது மருத்துவ பொருட்கள் சேமிப்பு கிடங்கையும் மத்திய மந்திரி ஹர்ஷவர்தன் ஆய்வு செய்தார். அதைத் தொடர்ந்து நுங்கம்பாக்கத்தில் உள்ள அப்பலோ மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா தடுப்பூசி செலுத்தும் மையத்தை மத்திய மந்திரி ஆய்வு செய்தார். பிறகு அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் முன்கள பணியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகளின் செயல்திறனால் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் நமது நாட்டில் சிறப்பாக இருந்தது. 1 கோடிக்கும் அதிகமானவர்கள் நோயிலிருந்து மீண்டுள்ளனர். கொரோனாவை ஒழிக்க முதலாக நடவடிக்கை எடுத்த சமயத்தில் ஆரம்பத்தில் நம்மிடம் ஒரே ஒரு பரிசோதனை கூடம்தான் இருந்தது. தற்போது நாடு முழுவதும் 2300க்கும் மேற்பட்ட பரிசோதனை கூடங்கள் உள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த ஊக்கத்தினாலேயே இதெல்லாம் செய்ய முடிந்தது என்றார். கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிப்பதில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டுள்ளது என்றும் 2 தடுப்பூசிகள் பரிசோதனையில் உள்ளன என்றும் கூறிய அவர் இந்த தடுப்பூசிகள் அடுத்த சில நாட்களில் அனைவருக்கும் கொடுக்கப்படும் என்றார். தடுப்பூசி போடுவதற்கான பணிகள் 4 மாதங்களுக்கு முன்பாகவே தொடங்கிவிட்டன என்றார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கொரோனா பரவல் அதிகம் உள்ள மாநிலங்களில் தமிழகமும் இருந்தது. ஆனால் தற்போது தமிழகத்தில் அந்த நிலை மாறிவிட்டது என்றார். இதற்காக சுகாதார பிரிவில் தமிழக அரசு மேற்கொள்ளும் சிறப்பான சேவைகளுக்காக மத்திய அரசு சார்பில் முதல்வர் பழனிசாமியிடம் பாராட்டுக்களை தெரிவித்தோம் என்றார். தமிழகத்தின் மேல் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எப்போதுமே தனி பிரியம் உண்டு. அதன்படி தமிழகத்திற்கு மட்டும் 11 மருத்துவக் கல்லூரிகள் அளிக்கப்பட்டுள்ளன என்று கூறினார். சுகாதார பிரிவில் மட்டும் அல்லாமல் அனைத்து துறைகளிலும் தமிழக மக்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்யும். கொரோனா தடுப்பு மருந்து பற்றிய பரிசோதனை நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான தயார் நிலையும் உருவாக்கப்பட்டு வருகிறது. இதற்கு பிறகு கொரோனா தடுப்பு மருந்து செலுத்தும் தேதி அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்.